இடம் கள்ளுக்கிழகு மாணிக்கம், நெல்லுக்கிழகு சிறுசம்பா, நீருக்கிழகு பன்னீர், ஊருக்கிழகு. கன்னிக்குளம் நன்னகரத்திலே புத்தாண்டு நல்வாழ்த்து அனைவருக்கும், கன்னிக்குளம் பொதுமக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் அல்லாது இன்னும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முன்னிட்டு இன்னும் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு எனது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் கட்டியமந்தல் ஸ்ரீ இனியா நாடகத்தை வரவேற்று அறுசுவை உணவளித்து நல்ல முறையிலே பூத்தந்த புதுவாழ்வு அல்லது ஆறுவழியின் சூழ்ச்சி எனும் நாடகம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிதான வேளையிலே கிராமம், மணியம், பிரதனம், நாட்டாண்மைதாரர், காவல்துறை, கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு மெம்பர்கள், மகளிர் குழு, ஆடவர் குழு, இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து கொடுக்கப்பட்ட சொன்ன கணிக்கை 201 சுபஜயம். கட்சி போயிட்டு பாம்பு வைக்க ஆரம்பிச்சாங்க. மாலையில பாம்பு வச்சு கைக்குள்ள போட்டா நீ தேங்காய் செதிர்த்தா நாட்டை யாரு ஆளுது அதனால செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்தேன். அதனால லேட் ஆகி போச்சு. ஆமா ஐயா, ஒரு காலத்தாமத்தை கேட்கறீங்க. இந்த ஊருக்கு பஸ்ஸே கிடைக்கல. உத்தரமேல நின்று ஒரு பழம் வச்சுக்கணும் இருந்தாரு. ஒரு பெரிய வேலை இல்ல, சின்ன வேலை பெரிய வேலை ஆப்பிள் வச்சுக்கிறாரு. ஒரு பழக்கடை போனேன். ஐயா இந்த ஊருக்கு எப்ப பஸ் கேட்டேன். அவர் சொன்னாரு, ஏம்பா உனக்கு 7 மணிக்கு தான் பஸ், 42 வரும்னு சொன்னாரு. நான் அந்த பழக்கடை நீ உட்காந்துக்கிறேன், பேக வச்சுக்கினேன். ஒரு ஆச்சு நானா 42 அச்சுட்டேன். இன்னும் பெரிய வேலை, இன்னும் பஸ் வரல, 42 அச்சுட்டுன்னு சொன்னேன். ஆடா கம்யூனிட்டியில 42 வருதுன்னு சொன்னீங்களே, நாங்க வரணும்னு கேட்டேன். ஆனா யாரும் அந்த பஸ் சொன்னாரு. அழகா வைக்கிறீங்க நாடகம். இளைஞரணி எல்லாம் சேர்ந்து நீங்க அமைதியா இருந்தா தானே நாங்க சொல்றது கேட்கும். உடனே என்ன பண்ண, அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். என்னடா இந்த பஸ் வருதுன்னு ஒரு பங்கு கடியில ஒரு இட்ரு அண்ணி வாங்கினேன். ஒரு இட்ரு அண்ணி வாங்கினேன். தண்ணி குடிச்சிட்டு நானு உடனே குடிச்சா நின்றுந்தேன். வயிறு வச்சு போது எனக்கு. அப்படி என்ன பண்ண போய் ஒண்ணுக்கு இருக்கலான்னு சட்டப்பா பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்துச்சு. அந்த இடத்துல ஒண்ணுக்கு இருக்கலான்னு போனா ஒரு பெரியவர் வந்தாரு. ஏன்பா இந்த இடத்துல ஒண்ணுக்கு இருக்க கூடாது, போலீஸ் புடிச்சு முடியும்னு சொன்னாரு. நான் என்ன சொன்ன அதுக்கு, ஏன்பா பாலா போட்டு அவரு தான் புச்சும் போட்டுமே அப்படின்னு. பாலா போட்டு அவரு தான் புச்சும் போட்டுமே. ஆமா, இது கோயில் தீர்த்தமாச்சு. எடுத்து போய் தெளிச்சா அப்படியே குடும்பம் வரும். ஓடுகாலியா பொது இடத்துல சிறுநீர் கழிச்சா போலீஸ் புடிச்சு போய் லாக்கப்ல போட்டு கும்பிடுவாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அவரு போயிட்டாரு. சரி, நான் போய் ஒண்ணுக்கு இருந்தேங்க. சகப்பா பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்தாரு. ஒரு காஞ்சி டேபிள் வந்தா, பச்சை டேபிள் வந்தா, கான்ஸ்டபிள். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ இங்க வந்து ஒண்ணுக்கு இருப்ப. கையில லிட்டர் வச்சிருந்தாரு. கிலோ கணக்குல வச்சிருந்தாரா? லட்டி என்ன கீழே குடி வச்சுட்டு சாப்பிட்டுறாரு. சார் அறியாத பையன் தெரியாம செஞ்சுட்டா, இதுக்கு போய் இன்னும் பண்ணா துணி அடிக்கிற போல அடிக்கிறீங்க. என்னங்க தப்பு?
இரு நான் என்ன கேக்குறேன், என்ன? விஜயோன்னு நீ போன இடத்துல வந்து போலீஸ்கார அடிக்க காரணம் என்ன? நீ எங்க போன? நீ போலீஸ் ஸ்டேஷன் அந்த போய் மூத்திரம் செஞ்சுக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன் செவுத்துலடா போய் பேஞ்சிருந்தா? அடா தொடப்ப கட்ட, உன்னை சும்மா விடுறாங்களே. லக்கி வச்சுன்னு சாத்துறாரு. ஏ, அதே அந்த பையன் தெரியாம செஞ்சுட்டான். இதுக்கு போய் வண்ணா துணி அடிக்கிற பல அடிக்கிறேன்னு. இதுல என்னங்க தப்பு? அந்த கான்செப்ட்ல ஜாதியில வண்ணாம்படுறது எனக்கு தெரியாது. நான் ஜாதியில வண்ணான்னு உனக்கு எப்படா தெரியும்? அப்படின்னு நீட்டா தப்பு இன்ச்சு பண்றேன். நெட்டு போதாது. ஏய், எஸ்ஐ அவர் கூப்பிட்டு விசாரிச்சாரு. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா உன்னை அடிச்ச கான்செப்ட்ல ஜாதியில வண்ணான்னு விட்டாருங்க ஒரு வந்தா வீட்டேன். சின்ன பிள்ளை தெரியாம செஞ்சுட்டா. இதுக்கு போய் பசுவ மண்ணு மெரிக்கிறாங்கள மெரிக்கிறேன்னு. என்னங்க தப்பு? அந்த எஸ்ஐ ஜாதியில பசுவும் படுறது எனக்கு தெரியாது. அடா பாய், போக முச்சி இருந்தா போது பம்பு பம்பு இருக்கிறது ஏற்ற கட்டி குறைஞ்ச பாரு கிடையாது. நான் ஜாதியில பசுன்னு உனக்கு எப்படி தெரியும்? உடனே என்ன பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் கொட்டி நீட்டா சீத பேஜாங்க எட்டு போறாங்க. சீத பேதிக்கிட்டு போனாங்களா, வாதி பேதிக்கிட்டு போனாங்களா? நீதிபதி என்ன எங்க இட்டு நிக்க வைக்கிறாங்க? கோயில் குண்டு மேல இட்டு நிக்க வைக்கிறாங்க. கோயில் குண்டு இல்ல, கௌதாரி குண்டுல விடுத்திருப்பாங்க. அது என்னது? குற்றவாளி குண்டு. எதுக்கு பார்த்தா கருப்பு கருப்பா காக்கா உட்காந்துக்குது. ஆமா, காக்கா அங்க என்ன படையில் போட்டிருப்பாங்கப்பா. அட்வொகேட் மொத்த பேர் வைக்கலுங்க. எதுக்கு உட்காந்துக்கிறாரு நீதிபதி? டேய், என்ன நான் தப்பு செஞ்சேன்னு தெரியுமா? நீதிபதி கேக்குறாரு. உன்னை அடிச்ச கான்ஸ்டபிள் ஜாதியில வந்தான்னு சொன்னியா? அங்க எதுனா பண்ணியா நீ? இங்கிலீஷ் கொஞ்சம் பேசுற. எதுக்கு? ஏன்னா நம்ம தப்பிக்கணுமே, வெளியே வரணுமே. நீதிபதி கேட்டாரு. சரி, உன்னை அடிச்ச கான்ஸ்டபிள் ஜாதியில வந்தான்னு சொன்னியா? எஸ் சார். என்ன சரிதான். ஐயாக்கு பச்சைங்களை கையெழுத்து போடுறாங்க. உன்னை போட்டு மெரிச்சாரு எஸ்ஐய ஜாதியில பசுன்னு சொன்னியா? ஓகே சார். என்ன ஐயாக்கு ரெட்டிங்கில கையெழுத்து போடுறாங்க. ரெண்டு பேராலும் போட்டாங்க. இவ்வளோ தப்பு செஞ்சுக்கிற, உனக்கு என்ன தண்டனை தெரியுமான்னு கேட்டாரு நீதிபதி. சரி, நான் என்ன சொன்னேன், அறியாத பையன் தெரியாம செஞ்சுட்டான். நீ அறியாத பையன். ஏதோ நீங்க தான் வெச்சா குடிவியா அச்சா மொட்டை. இதுல என்ன தவறு? இதுல என்னங்க தப்பு? அந்த நீதிபதி ஜாதியில அம்மட்டம் பண்ண எங்க போய் பேசிட்டு வச்சு அந்த வார்த்தையா சும்மா விட்டாரு அவரு. நான் ஜாதியில அம்மட்டன் உனக்கு எப்படா தெரியும்? நீ இதால வெளியே போக கூடாதுன்னு ஐயாக்கு வெள்ளி காப்பு போடுறாங்க. ஆமா, கம்மியான வெளியா விக்குது. வெளியில காப்பு போட்டுருப்பாங்க உனக்கு. ஐயாக்கு ஏசி போட்டு ஜீப் வெளியே நிக்குது ரெடியா. ஐயாவை உட்கார வச்சு ஜெயிலுக்கு இட்டு போறாங்க. ஐயாவை ஜெயில எதுவும் போட்டாங்க. நான் சாமர்த்தியமான ஆளாச்சேன். எப்படிடா வெளியே வந்த பையா? வெக்கில வச்சு வெளியே வந்தேன். இந்த வெக்கில பொண்ணி வெக்கில வச்சு ஏன் குண்டு வெக்கில பொண்ணி வெக்கில மூதேவி மூதேவி காலதாபதம் என்றால் கட்டி கல்வியில கொட்டியா இருக்கிறேன் என்றுமே இல்லாது காலம் தெரிகிறதா? நம்முடைய விஜய் நாட்டில் வளர்ந்து கேட்க இந்த விஜயபுரி நாட்டில் சுந்தரி என்ற பெண்ணை பார்த்த திருமணம் செய்தி உடனே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை ஒரு ஆனந்தன் மகள் பெயர் ஆனந்தி. அவங்க பிறந்த உடனே என்னுடைய மனைவியாக இறந்து விட்டார். அப்புறம் என்ன பண்ணீங்க? அந்த சின்ன சின்ன குழந்தைக்கு தாய் வேணும். அதனால் என்னுடைய நாட்டில் அமர்ச்சி
அங்கே ஆள வந்தார். அவருடைய தங்கை ஆரவல்லியை இரண்டாம் தடவை திருமணம் செய்தி. ஓ, ரெண்டாவது தடவை திருமணம் செஞ்சுக்கிறீங்க. ஆமா, எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இவருடைய பிள்ளைகள் 4 பேரை பொழுதுமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. இருந்தாலும் உன்னிடம் ஒரு ஆனந்தமான செய்தி உரைக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது உன்னிடம் உரைப்பது கிடையாது. அந்த ஆனந்தமான செய்தி உரைக்க வேண்டும் என்றால் எப்போது உரைக்க போகிறீர்கள்? இவருடைய மைத்துனர் இந்நாட்டு அமைச்சர் ஆளவன் அல்லவா? ஆளவன் வர வேண்டும். அந்த உண்மையை உரைக்கிட்டு அதற்கு